இன்னைக்கு முந்திரி கேக் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் முந்திரி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஜீனி கரைஞ்சோன்னே ஒரு சொட்டு பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ட்ராப்பா விழுந்தா மட்டும் போதும். கரெக்டான பதமாகுது. இதுக்கு எந்த ஒரு பதமும் தேவையில்லை. இப்போ அரைச்ச முந்திரியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாம நம்ம கிண்டிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டே இருக்கலாம். இதோட பக்குவம் வந்து என்னன்னா எல்லாம் ஒன்று திரண்டு அல்வா மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ இந்த ரெடியான மிக்சர் எல்லாத்தையும் ஒன்று போல திரட்டி ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். நம்ம ஷேப் கொண்டு வரது ஈஸி. கரண்டியை வச்சு தட்டினாவே நல்லா கரெக்டான ஷேப் வந்துடும். இப்போ நம்ம அரசூடா இருக்கும் போதே கட் பண்ணிங்கன்னா சுவையான முந்திரி கேக் ரெடி. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரை நித்யாவலாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.